நமோ ஹிமாலயா. அட்டாச்மெண்ட், மைண்ட், டிசையர்ஸ் இதை பற்றி ஒரு கலந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அதை சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு அட்டாச்மெண்ட் பற்றாவே இருக்கீங்க. நீங்கள் பற்ற இருக்கக்கூடிய விஷயம் நீங்களே பார்த்துக்கோங்க. அது டெம்பரரியா இல்லை பெர்மனண்ட்டா அப்படின்றத நீங்களே ஆலோசிச்சுக்கோங்க. எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், இல்லை உங்களை பொறுத்த ஒரு நான் லிவிங் திங், ஒரு கார், இல்லை ஒரு டேபிள் சேராக இருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் பற்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது பெர்மனண்ட்டாக டெம்பரரியா அப்படின்றது தான் என் கேள்வி. அப்போ பெர்மனண்ட்டாக நான் எது மேலே பற்று வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் தான். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்குமே முதல் இது. அவர் தான் நம்மளுக்கு கிரியேட்டர், அவர் தான் படைச்சிருக்காரு, அவர் தான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காரு. போப்பா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வைப்பானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட க்ரியேஷன் மேலே பற்று வச்சுக்கிட்டு கிரியேட்டர் மேலே இருக்க பற்ற போயிடுச்சு, அது மறந்தும் போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் நான் தான் கிரியேட்டர்னு வேறு சுற்றிட்டு இருக்கீங்க. என்ன க்ரியேட் பண்ண முடியுது உங்களால்? மிஞ்சி போனால் ஒரு ஃபேமிலி, ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு படிப்பு, அவ்வளோதானே. இதை க்ரியேட் பண்ணிட்டாலே மனசில் பெரிய க்ரியேட்டர்னு நினப்பேன். அப்போ அவரோட க்ரியேஷன்லாம் எப்படி இருக்குது, என்ன லெவலில் இருக்குது, அவரோட இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நேச்சரில் போகணும். இயற்கை ஒன்றாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த அழகெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகு பாருங்கன்னா உடனே போய் அட்டாச்மெண்ட் ஆயிடுது, அது மேலே ஒரு ஆசை வந்துடுது. அடுத்து இந்த ஆசைகள் யார் எடுத்து கொடுக்குறா? மனம். உங்கள் மனம் தான் எல்லா வலிக்கும் உண்டான காரணமே. நீங்கள் இது நம்புறீங்களா நம்பலையா என்னன்றது இங்கே கேள்வி கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மனம் போகிற வழியில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா செத்தீங்க. ஃப்ராங்காக சொல்கிறேன். மைண்டு போகிற ரூட்லேயே நான் போவேன் அப்படின்னா அது ஆசைகள் கொண்டு வரும், அட்டாச்மெண்ட் கொண்டு வரும். அதுக்கு டிட்டாச் ஆகிறதுக்கு தெரியாது, எது நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. மைண்டு பற்றி பேசணுன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பெருசாக தான் அது பேச முடியும். 15 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸில் அடக்கக்கூடிய விஷயங்கள் அது கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், மைண்டு பற்றி என்ன இருக்குது பேச, அது எப்படி ஒரு வீடியோவில் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னு. கண்டிப்பாக மைண்டு செம்ம ஒரு மேனிப்புலேட்டர். அது ஆனால் ஒரு அழகான குழந்தை தான். அது நீங்கள் எப்படி எடுத்து கொண்டு வச்சுருக்கீங்க அப்படின்றது பொறுத்து இருக்குது. நீங்கள் அது குழந்தைய அழகாக ட்ரீட் பண்ணி அப்படி சொல்லி வளர்த்திங்கன்னா ஓகே. மனம் மனமற்ற நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பார்க்கும். நீங்கள் அது கூட சேர்ந்து கைப்பிடிச்சி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பார்க்குறது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த ட்ராலியை எது வேணுமோ அப்படியே பொறுக்கி போடுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். பார்க்குறதெல்லாம் ஆசைப்படும், போட வேண்டியது. அப்புறம் பில்லு வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது தான். இவ்வளோ பில்லு வந்துருச்சா, நம்ம கொண்டு போன பட்ஜெட் இவ்வளோ தான், யார் இதெல்லாம் பண்ணுறது? இப்படி தான் மைண்டு. அப்போ யார் இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாத, இதெல்லாம் அனாவசியம், இதான் போன மாதம் வாங்கணும், இல்லை இந்த மாதம் வாங்கணும், இது தேவைப்படாது, இது வேஸ்ட்டு, இந்த அளவுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்கல்ல. அதே மாதிரி தான் சேம் வித் யுவர் மைண்ட் ஆல்சோ. நீங்கள் உங்கள் மைண்டை இந்த மாதிரி கொண்டு போகிறீங்களா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அப்படி கொண்டு போகிறீங்கன்னா நைஸ், இல்லைன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அது பாட்டுக்கு உங்களை இழுத்துட்டு போகும். ஸ்பைரல் பண்ணி இல்லாத பிரச்சனை எல்லாம் வீட்டில் கொண்டு வச்சிரும், உங்கள் முன்னாடி கொண்டு வச்சிரும். இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரம் இதுவே. இதுக்கப்புறமும் நான் பொறுமையாக போய்க்குவேன், இந்த வருஷத்தை விட்டுருப்பா, 2025 26க்கு ஒரு 2 வருஷம் போட்டுமே, பொறுமையாக ஆசைகள் எல்லாம் நான் பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னா சுத்த முட்டாள்தனம். பூமியை நோக்கி என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களால் யூகிக்கவே முடியாது. இதில் வேறு உங்களுக்கு டைம் வேறு கேட்டுட்ருக்கீங்க. இது நான் ஏதோ ஒரு ஸ்கேரி மூவி லான்ச் மாதிரிலாம் நான் சொல்லலை. அங்கே என்ன டவுன்லோடு வரதோ அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இஃப் there is a chance, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேட்ரியான்னு ஒரு பேஜ் இருக்குது, அங்கே நான் பின் பண்ணுறேன்னு சொல்லி. கண்டிப்பாக நான் பின் பண்ணுறேன். அங்கே தான் என்னால் இன்னும் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண முடியும். இங்கே நான் ஷேர் பண்ணேன்னா இது ரொம்ப ஸ்பைசி, அதனால் கண்டிப்பாக இங்கே ஷேர் பண்ணவே முடியாது இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். ஸோ வேர் we can connect with each other. ஸோ கம்மிங் பேக், இப்படி மனம்
இப்படி ஆசைகள் இதெல்லாம் பொறுமையாக நான் ஒன்றா உட்காந்து ஒரு வெங்காயம் அந்த இது மாதிரி உரிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ரொம்ப நேரமாகும். கொஞ்சம் ஸ்பீடாக உரிங்க. வெங்காயம் உரிக்கும் போது நம்மளுக்கு எப்படி கண்ணீர் வருதோ பரவாயில்ல, அதை பண்ணாலும் நம்ம ஃபுட்டுக்கு நம்ம அதை ஆட் பண்ணி சாப்பிடும் போது நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட விஷயங்களில் ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு சேர்த்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். உண்மைனா என்னென்னு புரியும், மாயனா என்னென்னு புரியும், ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஆன்மீகம்னா என்னென்னு புரியும். லைஃப்பில் பிரச்சனைகள் உங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுன்ற வித்தை தெரியும். எவ்வளோ விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மிஞ்சி போனால் ஒரு கிராஜுவேஷன், யூனிவர்சிட்டி, அதுவும் ஒரு மனம் ஆசைப்படுகிறது. யாரோட மனம்? அதே நம்ம பேரண்ட்ஸோட மனமாக இருக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் ஆசைப்படலை, உங்கள் மனசு தான் ஆசைப்படுது. மனசை ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருவீங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள் வித்தை தான். மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே சொல்லி வளர்க்கணும், கட்டுப்படுத்தக்கூடாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு திறமை இருந்தால் ஓகே. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்மீகம்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நாள் அது எப்படி சொல்கிறது, பர்ஸ்ட் அவுட் ஆயிரும், வல்கனா மாதிரி வந்துடும். கட்டுப்படுத்தக்கூடாது. என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசையிலேருந்து வெளியில் வந்துடணும். இல்லை அந்த மாதிரி ஆசைகளுக்கு உள்ளே போனவங்க சொல்கிறத கேட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நேற்றுக்கு சொல்லியிருப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெளிவாயிடணும். வேணா இது சுடும் அப்படின்னு சொல்லி வெளில வந்துடணும். இப்படி தான் உங்கள் மைண்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இது ஃபார் ஷியோர். நீங்களே யோசிச்சு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் மைண்டை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, இல்லை ஒரு காரம் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னா ஏன் அப்போல்லாம் உங்கள் மைண்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்லையா? ஆனால் ஃபார் ஹவு லாங் இஸ் த குவெஷன். இது எவ்வளோ நாள் நீடிக்க? ஒரு மாதம் சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லாமா அப்படின்னு அந்த மனம் கேட்கும். விச் மீன்ஸ் இன்னும் உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் மேலே பற்று இருக்குது. ஐஸ்கிரீம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஐஸ்கிரீம்குள்ளே அந்த டேஸ்ட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்ற தன்மை வந்துடணும். ஐஸ்கிரீம் ஒன்று தான், பாவக்காவும் ஒன்று தான் அப்படின்ற தன்மைக்கு போகிறது தான் இந்த லைன். இப்படி போனால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப தூரம் போக முடியும். ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டெப்பாக எடுத்து ஒரு நாளும் வைங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். திருப்பியும் சொல்கிறோம், டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் சன்ரைஸ் ஆச்சு, அதுக்குள்ளே சன்செட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நைட் ஆயிரும், தூங்கிடுவோம். இப்படி தான் நம்மளுக்கு கிளாக் ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிளாக் ரன் ஆச்சுன்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. இப்போ கிளாக் அப்படி தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நீங்கள் போகணுன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் 3rd டைமென்ஷனில் இருக்கீங்க, 5th டைமென்ஷனில் போக வேண்டிய நேரம் இதுவே. இதுக்கப்புறம்லாம் யாரும் இது சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த ப்ராசஸில் போயிட்டே இருக்காங்க. இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தான் எங்கள் கேம். ஓகே, ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். 2024 2025 ஃபோட்டான்ஸ் ஷவர் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் அதை போய் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், பவர் ஆஃப் சரண்டரில் இருங்க, கருணையில் இருங்க. இதெல்லாம் தான் உங்களை ஹெல்ப் பண்ண போகுது வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட் இன் திஸ் எர்த். Sending you all love and light. Namo Himalaya.